வணக்கம் மக்களே, வெல்கம் டு POIN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போனால் ரித்திக் ரோஷன், ஜூனியர் NTR, அஷ்தா மெகதா, அனில் கபூர், கைரா அத்வானி இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற வார் 2 மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வார் 2 இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, நம்ம ரித்திக் ரோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா ஏஜென்ட்டாக ஒரு ஃப்ரீலான்சராக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காப்புல. ஃப்ரீலான்சர் கில்லராக வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவரை வந்து பார்த்தீங்கன்னா கலி அப்படின்ற மாதிரி ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான சில விஷயங்களை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல போக, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு தெரிஞ்சு போய் இவரை நிப்பாட்ட ஒரே ஆள்னா நம்ம ஏஜென்ட் விக்ரம், அதாவது ஜூனியர் NTR தான் இவரை ஸ்டாப் பண்ண கரெக்டாக ஆளுன்னு இந்தியா வந்து பண்ண தூது பண்ணி ஜூனியர் NTR வந்து பார்த்தா ரித்திக் ரோஷன் தடுக்க அனுப்ப போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுக்கப்புறம் அவர் ஜூனியர் NTR வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திக் ரோஷன் தடுத்தாரா இல்லையா, இந்த வார் 2ல் இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதுக்கப்புறம் இந்த கதையை என்னதான் அடித்து அவர் எப்படி தான் இந்தியாவை காப்பாற்றினார், இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் ரித்திக் ரோஷன் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கான படம், ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தில் ரித்திக் ரோஷனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக வந்து சொல்லணும்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு சீன் பை சீன்லேயும் அந்த ஆக்ஷனில் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் கையில் அத்வானி அவருக்குள்ளே நடக்கிற அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஜூனியர் NTR அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ரோலை அவர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த படத்தில் பைக் சேசிங்கு, கார் சேசிங்கு, ட்ரெயின் ஃபைட்டு, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேசிங் சீனை வச்சு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் இவ்வளோ சேசிங் சீனா அப்படின்ற அளவுக்கு மற்றவங்களெல்லாம் விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வாய்ப்புழகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சேசிங் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அந்த எமோஷனல் கனெக்ட், அதாவது கைரா அத்வானி அண்ட் ரித்திக் ரோஷன் இருக்கிற அந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்டபுளாக தான் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சாங் வரும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக இந்த படம் பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷுவலி அமேசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்துக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அதை தவிர்த்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பொறுத்தவரையில் என்ன அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரையிலும் இந்த படத்தில் என்ன பொறுத்தவரையிலும் சில இடங்களில் ரொம்ப நல்லா இருந்தாலும் சில இடத்துல ஓகே அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். இதை தவிர்த்து அனில் கபூர் ஆகட்டும், அசுதோஷ் ராணாவாகட்டும், கைரா அத்வானி, அதுக்கப்புறம் வருண் படோலா, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்தா மெகதா, அப்புறம் KC சங்கர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் அவங்க கொடுத்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக செஞ்சுருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே லாஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. குறிப்பாக கார்லேருந்து போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பாப்புல, திடீர்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு F1 ரேஸ் மாதிரி ஒரு ட்ராக் போவோம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாப்புல என்னையா ஒரு இது நியாயம் வேண்டாமாப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸை தான் இந்த படம் பண்ணி வச்சுருக்குது. என்னை பொறுத்த அளவு இந்த படத்தில் அந்த லாஜிக்கு இல்லை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த எமோஷனல் கனெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த GTA, அன்சார்ட்டடு, அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேசிங் சீக்வன்ஸ் எடுத்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு கண்ட்ரியில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்னு வச்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை. குறிப்பாக சில கண்ட்ரிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா செட் போட்டு இருக்காங்க. அது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு. ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையிலும் ஒரு ஆவரேஜான ஒரு வாட்ச் தான். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்த படத்தை யாருக்காக பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேறு யாருக்காகவும் நம்ம தலைவர் என்றும் இளமை அவர் வந்து ரித்திக் ரோஷன் அவருக்காகவும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் NTRக்காகவும் தான் இந்த படம் பார்க்க முடியும். ஓவராலாக இந்த படத்தை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரையில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு நான் 3.7 ஸ்டார் ரேட்டிங் தரேன். என்னை பொறுத்தவரையில் ஒரு டீசெண்டான வாட்ச் தான் இந்த படம். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த ஸ்டூடியோவில் பார்க்கலாம்.